காலத்தில் வர்றது கண்டேஜியஸ் டிசீஸ் தான், தொத்து வியாதி தான் வரும் பொதுவாக மழை காலத்தில். தொத்து வியாதி எங்கேருந்து வருது? தண்ணியில் வருது அல்லது காற்றில் வருது. காற்றுல வருதுன்னா என்ன பண்ணணும்? காற்றடிக்காமல் பார்த்துக்கணும். காற்றில் எப்படி வருது? ஏத்தால ஒருத்தர் சளி பிடிச்சவர் இருக்கார், ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் உள்ள, அவர் தும்மல் அடித்தாருன்னா நமக்கு மாட்டிக்குவோம். நமக்கு அப்போ நம்ம ஒரு மாஸ்க் போட்டு போகிறது நல்லது. அந்த கொரோனா காலத்தில் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா அவர் தும்மினாலும் நமக்கு ஒன்றும் செய்யாது. கூட்டங்களுக்கு போகும்போதாவது முதலுக்கு மாஸ்க் போடணும். நம்ம கூட்டத்துக்கு போகும்போது தான் மாஸ்க்கை கலட்டுவோம், நம்மளை ஒரு மாதிரி பாப்பான்னுட்டு. அதனால் அப்படி ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஆனால் இவருக்கு ஏதோ எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் நான் மாஸ்க் போட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது? இப்போ நான்லாம் மாஸ்க் போட்டுட்டு ஓபி அட்டன் பண்ணுறேன், எல்லோரும் கண்டேஜியஸாக தான் வர்றாங்க, எல்லாம் இன்ஃபெக்ஷனாக தான் வருது. எனக்கு வரலையே. இல்லைன்னா ஒர்க்காக வரும். இந்த சீசனில் ஃப்ளூ வரும், வைரல் இன்ஃபெக்ஷன் வரும், 103 104 அப்படி தான் வரும் காய்ச்சல். வந்தால் வைத்தியர்கிட்ட உடனே காட்டி ஒரு நாளில் செட்டில் ஆகலையா ஒரு ட்ரிப்பை போட்டு அதில் மருந்து போட்டால் செட்டில் ஆகிடும். கொரோனா மாதிரி அப்பவும் குளுக்கோஸ் தானே போட்டோம், குளுக்கோஸ் போட்டு 1-2 மருந்து போட்டோம். ஒரே டோஸில் கூட செட்டில் பண்ண 104 105 காய்ச்சல் இருக்கலாம், ட்ரிப்பு போடுங்க அப்படின்னு கேட்டால் போட்டுட்டு போயிடணும். அது வேண்டாம் நீங்கள் மாத்திரையை கொடுங்கன்னா மறுநாள் இன்னும் 1 டிகிரி கூட இருக்கும். ஒரு டோஸை போட்டு மறுநாள் காலையில் 2 டோஸ் போட்டால் அவ்வளோதான், கையில் உள்ள ஊசியை கழட்டிடலாம். ஏன்னா இப்போ உள்ள வைரல் டிசீஸ் அப்படி தான் இருக்குது. 104 105 தான் வர்றாங்க. ஒரு டோஸை போட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து இன்னொரு டோஸை போட்டிங்கன்னா சரியாக போகும். பிறகு ஆன்டி வைரல் மாத்திரை கொடுப்பாங்க, அதை போட்டிங்கன்னா சரியாயிடும். மற்றபடி அதை அந்த தும்மல் போடுறவங்ககிட்ட ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்துக்கிட்டு சளி பிடிச்சி இருமிகிட்டு இருக்கவங்க அந்த கூட்டத்தில் உட்காரக்கூடாது, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கணும். நேராக முகத்துக்கு நேராக உட்காந்தோன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். தண்ணி எப்போவுமே கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். அப்புறம் சும்மா ஒரு ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி பச்சை தண்ணி மாதிரி ஊற்றி அதை பெருக்கிற மாதிரி ஜூஸ் குடிக்காதீங்க. ஹாட்டாக உள்ள இது குடிங்க. ஹோட்டல்லையோ வெளியிலையோ இங்கே குடிச்சிங்கன்னா ஒரு ஜூஸாக குடிக்காமல் சூப்பாக குடிங்க. அந்த மாதிரி எடுத்துங்க, கொஞ்சம் ஹாட்டாக இருந்தால் நல்லது. ஏன்னா அதில் சூடாக்கி கொடுக்கறது விட வெறும் பச்சை தண்ணி அவங்க எந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியில் அப்போ இருக்கிறாங்க ஜூஸு அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம நினச்சோன்னா நான் அது அந்த மாதிரி ஜூஸ் வருதுன்னு நினச்சா நம்ம லூஸு. அவ்வளோ அக்கறையாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்படி கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியில் ஊற்றி கொடுக்கணும், மக்கள் பாதிச்சிடும்ன்ட்டு. பச்சை தண்ணியை ஊற்றினோன்னா சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தானாலே ஒரு 5000 ரூபா டெபாசிட் பண்ணிடணும். ஜிபே கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லை. நாங்கள் நம்பர் கொடுத்துரும் ஜிபே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கண்ட்ரோல் டயரியா போச்சுன்னா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு 5000 ரூபா செலவாகும். அதனால் அங்கே வெளியிலலாம் ஹோட்டல்களில் சாப்பிட்றத தவிர்க்கணும். வேறு போக்கு இல்லைன்னா சாப்பிட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் சூடான ஆகாரமாக அப்போ போடுற ஐட்டங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே கொண்டு போகணும். வெளியில் பச்சை தண்ணி குடிக்காதீங்க. பச்சை தண்ணி ரொம்ப காஸ்ட்லி. நான் போன தடவை சொன்னேன், இவனாட்ட ஜூஸு குடின்னு சொன்னால் ஒரு 5000 ரூபா குறைஞ்சது வாங்கிடுங்க, சந்தோஷமாக குடிக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸாக கொடு, ஒரு 5000 ரூபா கொடு, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு போயிருங்க. போனாலும் நமக்கு வந்து பொழப்பு கெட்டு போகாமல் ஒரு நாள் ஃபுல்லாக பிடுங்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? உடம்பு கெட்டு போகும், நமக்கு வேலை போச்சு, காசு போனால் பரவாயில்ல, வேலை போச்சு, டயர்டாயிரும். அதனால் அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்லாம் இல்லாமல் இருக்குன்னா தண்ணியில் கவனமாக இருக்கணும். தண்ணியில் தான் மஞ்சக்காமாலை வருது, டயரியா வருது, டயரியா, டிசென்ட்ரி, காய்ச்சல் எல்லாமே வாட்டர் இன்பார்ன் இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டு எல்லாமே வாட்டர் பார்ன் டிசீஸ். மஞ்சக்காமாலை நிறைய பிள்ளைகளுக்கு மஞ்சக்காமாலை இருக்குது, அதெல்லாம் தண்ணியில் வர்ற வியாதி. தண்ணி எப்போவுமே கொதிக்க வச்சு சிரமம் பாராமல் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிட்டா தொந்தரவு இல்லை. மற்றபடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து அது வைரல் இன்ஃபெக்ஷனை ஒன்றும் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப ரேர். கொரோனா தான் நமக்கு 80% எல்லாருக்கும் வந்ததில்லை. அதே மாதிரி தான் அந்த சீசனில் வரதான் செய்யும். வந்தால் உடனே கூடுமான வரைக்கும் ஐசோலேட் பண்ணிக்கணும். 4-5 பேர் இருந்தாங்கன்னா அந்த வந்த ஆளை, அந்த காய்ச்சல் உள்ள ஆளை தனிமைப்படுத்தி வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு பரவுறதை கொஞ்சம் குறைக்கலாம். மனம் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் வந்துடும் கிட்டத்தட்ட. ஆனால் ஒவ்வொருத்தருக்காக வந்தால் சந்தோஷப்பட்டுக்கணும். மொத்தமாக 4 பேருக்கு வந்தால் கஞ்சி காய்க்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்காக வந்தால் மாற்றி கஞ்சி காய்ச்சிக்கலாம். நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்படின்னா சந்தோஷப்பட்டுங்க. எனக்கு முந்தா நாள் காய்ச்சல் ஊசி போட்டு பண்ணேன் டாக்டர், இன்றைக்கி இவனுக்கு காய்ச்சல் வேணும். ஏம்மா உனக்கும் சேர்ந்து வரல, சந்தோஷப்பட்டுக்க, அன்றைக்கி அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். வேறு வாட்டர் பார்ன் டிசீஸு மலையிலலாம் நான் பார்க்குறேன், வரும்போது பார்க்குறேன், இருட்டிட்டு மலையில் எல்லாம் பேக்கெல்லாம் தோளில் போட்டுக்கிட்டு நல்ல மழை, ஆனால் போகிறாங்க ஜாலியாக, பைக்கில் போயிட்டே தான் இருக்காங்க. சிங்கிள் லைட்டு போட்டு வருதா, இது கார் இல்லையேன்னு பார்த்தா பைக்கில் போகிறாங்க.
யங்ஸ்டர்ஸ்லாம். அப்புறம் நாளைக்கு காய்ச்சலில் படுத்துக்கிறது அவன் தான் படுத்துக்குவான். அதனால் அது தவிர்க்கணும், தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கணும். ஆமாம்.